திராவிட முன்னேற்றக் கழகம் தாம்பரம் மாநகரம் செம்பாக்கம் தெற்கு பகுதி சிட்லப்பாக்கம் 43வது வட்டக்கழக சார்பில் வட்ட துணை செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சியின் பணிகள் குழு உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சி ஜெகன் எம்சி தலைமையில் வட்ட செயலாளர் ஆர் சதீஷ்குமார் மற்றும் வட்டக்கழக அவைத்தலைவர் மா கபிலன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற திராவிட பொங்கல் விழாவில் தாம்பரம் மாநகர செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்.ஆர். ராஜா எம்எல்ஏ கலந்து கொண்டு கழக அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் மற்றும் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்றுள்ள நன்மைகளில் சிலவற்றை குறிப்பிட்ட நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் தாம்பரம் மாநகர துணை மேயர் கோ காமராஜ், செம்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் இரா சுரேஷ், பகுதி அவைத்தலைவர் திரு க ராமச்சந்திரன், எஸ் வெங்கடசாமி, தலைமை கழக பேச்சாளர் கி வேல்மணி எக்ஸ்எம்சி, 44வது வட்ட செயலாளர் திரு இரா ராஜா எம்சி, மாநகர அணிகளின் நிர்வாகிகள் இரா விஜயகுமார், இரா சிவக்குமார், பரிமலா சிட்டிபாபு, பா பிரதாப் எக்ஸ்எம்சி, இவி சுரேஷ், பாரதிதாசன், செம்பாக்க முரளி, ஆர்கேபுரம் சிவா, பி லட்சுமணன், மா புஷ்பராஜ், தா கமல்ராஜ் ஆகியோர் மற்றும் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அந்த உழவர்கள் விதைக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் நாம் தினந்தோறும் உட்கொள்ள இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் தமிழ் மொழி ஒரு வாக்கியத்தை சொல்லும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்றால் ஒரு மனிதன் பொன்பொருளை வைத்திருக்கிறோமோ இல்லையோ, கல்வி நம்மிடத்தில் இருந்தால் அவரை எங்கு இந்த போல் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளிலே பொதுமக்களுக்கு செய்திகளை சொல்வது எங்கள் வழக்கம். ஏனென்றால் அந்த அடையாளங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் பிரதிநிதிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கு என்று சில ஆட்கொள்ள வேண்டும். ஆனால் நான் பார்த்தவரை இந்த மாமன்ற உறுப்பினரான ஜெகன் அவர்கள் அரசியல்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை இது திருப்பரங்குன்றம் நாடாளுமன்றத்துடைய சாதனைகள், அவருடைய செயல்கள், அவருடைய இவைகளை எல்லாம் நாம் பார்ப்போமேயானால் ஒரு இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு முழு வைத்திருக்கிறார்கள். ஆச்சரியமூட்டும் ஒரு செய்தியாக நான் அதை பார்த்துவிட்டு கடந்து விட்டேன். ஏனென்றால் பல கோடி ரூபாய்க்கு இந்த தொகுதியிலே அவருடைய சட்டமன்ற நிகழ்வுகள், சட்டமன்றத்திலே அவர் கலந்து கொள்ளுகின்ற அத்தனை நாட்களும் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். அந்த உயிரோட்டம் இந்த மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் பேசக்கூடியவர். தாம்பரத்திற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து தந்தார். இன்றைக்கு அது தத்தி முத்தி நடைமுறைப்படுத்தி அவர் இந்த 5 ஆண்டுகளில் அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்றத்திலே பல நாட்கள் அதற்கு தொகுதி முழுவதும் வேண்டும் அல்லவா? ஏனென்றால் பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று சொன்னால் அதிலே சுகாதாரம் அடங்கிய ஒரு பிரச்சனை உண்டு. அதுதான் நமக்கு மிக முக்கியமானது. ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுகாதாரம் மிக முக்கியம். அதை மனதில் வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் கேட்கிறார். அண்ணன் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்கின்ற பொழுது நம்முடைய மக்கள் அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து வாக்களிக்கிறார். அந்த உத்தரவை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். காரணம், இதை செய்ய வேண்டியது யார்? விடுபட்ட பணியை செய்ய வேண்டியது யார்? நான் தேர்தலுக்கு முன்பாக சொன்னோம், இதை மாநகராட்சி ஆக்குவோம் சொன்னோம். தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்களே, செய்திகளான்னு கேட்டீங்களே. மாநகராட்சி எந்த ஊர்ல இருக்கிறது? தாம்பரம் மாநகராட்சியாக தர உயர்த்தது மட்டுமல்ல, அடுத்த தேர்தலுக்கு பாருங்கள், சென்னைக்கு அடுத்து மிகப்பெரிய மாநகராட்சி தாம்பரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் உயர்த்தி காட்டுவோம். காவல்துறை கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குது? வேப்பேரி போனதான் இருக்கும் உங்களுக்கு சென்னையில. இப்பொழுது தாம்பரத்துக்கு என்று தனியாக ஒரு டிஜிபி அந்தஸ்திலே ஒரு காவல்துறை அதிகாரி, இடம் இல்லாத காரணத்தினால் அலுவலகம் சூழநல்லூர்ல இருக்குது. தாம்பரம் காந்தி ரோட்ல அந்த பணி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே தாம்பரத்திலேயே டிஜிபி அந்தஸ்துல கமிஷனர் ஆபீஸ், இது போல தோழியர் விடுதி, இந்த பகுதிக்கெல்லாம் பாதாள சாக்கடை திட்டம். ஏன் இருக்கிற இப்ப சொல்றாங்களா 25 கோடியில சிட்லப்பாக்கத்தானு,
ராமச்சந்திரன் அவங்க தான் சொன்னாங்க, நீங்க யாராவது படித்திருந்தால் இல்லது நம்ம கட்சிக்காரராக இருந்தால், இந்த பகுதியில் படித்தவர்கள் யாராவது இருந்தால், நான் சட்டமன்றத்தில் 2016 21 சட்டமன்றத்தில் இதை சிட்லப்பாக்கம் ஏரியை பற்றி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி சட்டமன்றத்தில் இருக்கின்ற பொழுது அவர் துறை சார்ந்த இந்த பேச்சை, நீங்கள் இந்த ஏரியில எவ்வளவு ஊழல் செய்தீர்கள் என்று நேருக்கு நேர் பேசியவன் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மூன்றாவது முனையும் சொன்னார்களே, ஏன் பக்கத்துல இருக்கிற அந்த ரோட் சாலையை இந்த சிவாதா அடிக்கடி சொல்வாரு, அவர் எத்தனை மணிக்கு அந்த ஏரியிலே இருப்பாரான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. தளபதி இங்கே வருவார், பிரச்சாரம் செய்வார். இந்த மருத்துவமனை பற்றி சொன்னார்களே, இங்க பேசிய நம்முடைய வேலுமணி, சானட்டூர்ல தான் இருக்குது. எங்க இருக்குது? இது வரைக்கும் 132 கோடியில கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மருத்துவமனை, 7 மாடி கட்டிடங்கள், ஒரு நாளைக்கு 2500 பேர். சில குறைபாடுகள் இருக்கலாம் நிர்வாகத்தில். இந்த வீடு கூட கிரகப்பிரவேசம் பண்ணிடுவோம், பண்ணதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரிஷியன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, டோர் சரியில்லை, லாக் சரியில்லை. இதுதான் நீதானே மேஸ்திரி, மன்னிக்கணும், நீதானே காட்டுக்காரு, நீதானப்பா. இந்த பிரச்சனை இருக்குமா இருக்காதா? அப்ப 7 மாடி கட்டிடத்துக்கு இருக்குமா இருக்காதா? அங்க போனா தண்ணி லீக் ஆகுது, பைப் லீக். இவனுக்கு என்னத்துக்கு ஒரு நிர்வாகத்தை, ஒரு எதிர்கட்சியில இருக்கிறவன் பேசுகின்ற பொழுது எப்படி பேசணும்? இப்போ இங்க இருக்கிற தாய்மாரை கேட்கிற, எங்கேயாவது மூட்டு வலினா நீங்க எங்க போவீங்க? முட்டி வலின்னு வச்சு எங்க போவீங்க? எங்க போவீங்க? எந்த ஆஸ்பத்திரி? அது எனக்கு தெரியும், நீ ஆஸ்பத்திரிக்கு போறது. எந்த ஆஸ்பத்திரிக்கு போவதான் கேக்குறேன். சித்தா, வெரி குட். சித்தா ஆஸ்பத்திரி எங்க இருக்குது? இந்தியாலே இது போல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல. எங்க? இந்தியாலே இல்ல. மத்த மாநிலத்திலிருந்து வர்றவங்க தங்குறவங்க எல்லா வசதியும் எங்க இருக்குது? தாலுகா ஆபீஸ் எங்க இருக்குது? சாண்டோர்ல தான் இருக்குது. சிவில் சப்ளைஸ் ஆபீஸ் எங்க இருக்குது? சாண்டோர்ல தான் இருக்குது. கோர்ட் எங்க இருக்குது? சாண்டோர்ல தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குது? சாண்டோர்ல தான் இருக்குது. டிபி ஆஸ்பத்திரிக்கு பேர் என்ன? சானிட்டோரியம் தான் இருக்குது. சானிட்டோரியத்தில் இல்லாதது, இந்த சிட்லப்பாக்கத்தில் இல்லாதது எந்த அலுவலகம் இல்லை? தயவு செய்து சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஜிஆர்டி கூட இங்க தகுது நினைக்கிறேன். சரவணா ஸ்டோரி அது சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நம்ம அம்மா வந்துட்டாங்க, கவலைப்படாது. ஒரு ஆட்டோ நான் தனியா வாங்கி கொடுத்துறேன். ஆக இன்றைக்கு ஒரு அடிப்படை தேவைகள், இந்த பக்கம் லெப்ட் சைட்ல போய் பாருங்க, ரைட் சைட்ல போனா நான் சொன்ன கதெல்லாம், லெப்ட் சைட்ல போய் பாருங்க. குரோம்பட்டிக்கு அடுத்து மிகப்பெரிய இந்த வேளச்சேரி சாலையை உருவாக்கி இருக்கிறோம். எந்த பக்கம் வேணாலும் நீங்க போலாம். தயவு செய்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு வேலை இல்லைன்னா நீங்க பீச்சுக்கு போவீங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நம்முடைய ஜெகன் அவர்கள் 2 நாளுக்கு முன்பாக பொங்கல் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடை கொடுக்க போகிறேன், இந்த பகுதியில் இருக்கின்ற துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தாடை கொடுக்க போகிறேன், சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நீங்கள் வந்து நேரடியாக வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். கூட்டுக்காரர் என் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, பக்கத்தில் ஒரு சட்டைக்கே வந்துட்டார். எனக்கு தெரிந்து நான் சொல்லுகிறேன், இந்த பாதி பேர் போய் மீதி பாதி பேர் தான் போட்டியில் இருக்கிறாங்க. போட்டியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரே மாமன்ற உறுப்பினர் தம்பி ஜெகன் என்பதை நான் இந்த நேரத்திலே உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமை. வேலுமணி தான் சொன்னாரு கொஞ்சம் அமைதியானவர்னு. ஏன்னா அவர் படிச்சவர், அமைதியாக தான் இருப்பாரு. அவர் சாதாரண படிப்பு கூட படிக்கல, எம்பிஏ படிச்சிருக்காரு. எம்பிஏன்றது உங்களுக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன்,
கெப்பாசிட்டி இருந்தால் தான் ஒரு நிர்வாகம் பண்ண முடியும். எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரும் தனியாக கவுன்சிலர் என்று ஒரு அலுவலகத்தை போட்டு அந்த அலுவலகத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்து கொடுக்கிற ஒரு மாமன்ற உறுப்பினர், இந்த மாமன்ற உறுப்பினரை பெற்றெடுத்ததிலே நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். காரணம், இந்த பகுதியிலே இதுக்கு முன்பாக யார் மாமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஏதோ மாநகராட்சி வேலையில் மட்டும் அவர் பணியாற்றுகிறார் என்று நினைக்காதீர்கள். ஜிபி மட்டும் அவர் பணியாற்றுகிறார் என்று நினைக்காதீர்கள். ஒரு நிர்வாகத்தில் எங்கே தப்பு நடக்கிறது என்று கூட சொல்லுவார். என்னிடத்தில் 4 நாளைக்கு முன்ன வந்தார், 2 பேரை சொன்னார். அந்த 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த 2 பேரால நிர்வாகம் கெடுதுன்னாரு. என்னப்பா பண்றாங்கன்னு கேட்டேன். யாரு, பர்மனண்டா டெம்பரவரியான்னு கேட்டேன். அந்த 2 பேரையும் நடவடிக்கை எடுத்திருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அல்லவா? எடுத்தாச்சா? அந்த 2 பேர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நான் உத்தரவு விட்டேன் மாநகராட்சி ஆணையர் இடத்தில். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஏழைகளுக்கு பணியாற்றுவதற்கு நிறைய ஆட்கள் தேவை. அப்படி வருகின்ற பொதுமக்கள் பிரதிநிதிகள் முதியோர் பென்ஷன் கேட்பாங்க, விடோ பென்ஷன் கேட்பாங்க, உடல் ஊனமுற்றவர்களுக்கு நிதி கேட்பார்கள், பட்டா பிரச்சனையை கேட்பார்கள், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்பார்கள். கேட்பவர்கள் எவ்வளவு விதம் இருக்கிறதோ அத்தனை விதத்திலும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு இருக்கிற ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.